அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை பகல் நேரத்தில் அதிகபட்சமாக 36.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களிலும் இதே அளவில், அதாவது இயல்பை விட அதிகமாக 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பகல் நேர வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்கள்ல வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், காலை வேளையில பொதுவாக லேசான பனிமூட்டம் தென்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் வறண்ட வானிலைக்கே வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைகள்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய 20ஆம் தேதி வரையிலுமே இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் அந்த லேசான பனிமூட்டத்திற்கான வாய்ப்பும், அதற்கு பிறகாக காலை நேரங்களில் பனிமூட்டம் குறைவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளைகளில் மட்டும் பனிமூட்டம் தென்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வெயிலுடைய தாக்கம் பெரிய அளவில் மாறுபடாமல் இயல்பான அளவான அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பகல் நேர வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளுடைய வெப்பநிலை என்பது அதிகபட்சமாக பகல் நேரத்தில் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகக்கூடியது. ஆனால் கடந்த ஒரு வார காலமாகவே இயல்பை விட 3 டிகிரி 4 டிகிரி அதிகமாக வெப்பம் பதிவாகி வரக்கூடிய நிலை இருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கும் தொடரும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க.